அது அவங்க கேட்கதான் சார் செய்வாங்க. அது மிரட்டுறீங்க. நீங்க எப்படி மிரட்டுறீங்க சார்? நீங்க அதிகாரம் செஞ்சிருக்கீங்க சார். அப்போ இப்ப சொல்றது அவர் சொல்றது கணக்கு பார்த்தா அப்ப நாங்க யாருமே கிட்ட கோரிக்கை அது செய்ய சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? அப்ப என்ன சார் அப்புறம் சார் ஒவ்வொரு குடிமகனும் கேட்கலாம். ஒவ்வொரு குடிமகனும் கேட்கலாம் சார். நேரம் பார்த்தாலும் என்ன எழுதி கொடுத்து ஒவ்வொரு வேலை செய்வீங்களா? நீங்க செய்ய மாட்டீங்களா? நீங்க எழுதி கொடுங்க சார். நீங்க அப்படி எப்படி கேட்கறீங்க? நீங்க எழுதி கொடுங்க நான் பாக்குறேன். நீங்க எழுதி கொடுங்க. நான் எழுதி கொடுத்தா சொன்னா சொல்லுங்க. புளியம்பட்டி நகராட்சி பகுதியில் இன்று ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்தபோது மக்கள் என்னிடம் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நாங்களும் நேராக சென்று அந்த பகுதிகளுக்கு சென்று நேராக ஆய்வு செய்தோம். குறிப்பாக பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற கழிப்பிட பகுதி, அதாவது பராமரிப்பில்லாமல் மிகவும் மோசமாக துர்நாற்றத்தோடு வாடை வீசுகிறது. அதை கவுன்சிலரிடம் தெரிவித்து அவரும் வந்து பார்வை செய்தார். அப்போது அவரிடம் பார்வை செய்வது அவருடன் எஸ்ஐ அவர்களும் கூட வந்திருந்தார். நாங்கள் வந்து புளியம்பட்டியில் உள்ள எல்லா வீதிகளிலும் பைப்லைன் தோண்டி வேலை செய்திருக்கிறார்கள். குடிநீர் குழாய் பைப்பு வேலை செய்திருக்கிறார்கள். அப்போது அந்த பணி செய்துவிட்டு அந்த சாலை பணிகள் வந்து குண்டு குழியமாக அப்படியே இருக்கிறது. மக்கள் வந்து இரவு நேரத்தில் செல்லும்போதும் அவசர காலத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கோ மருத்துவமனைக்கோ செல்லும்போது நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பேட்ச் ஒர்க் வந்து இன்னும் சரியாக செய்யாமல் புளியம்பட்டி நகராட்சி முழுவதும் ரொம்ப அவல நிலையில் உள்ளது. அப்போது இது சம்மந்தமாக நாங்கள் கமிஷனர்கிட்ட பேசுகிறப்போ அதில் இருக்கிற எஸ்ஐ கமிஷனர் என்ன சொல்கிறதுக்குன்னா, நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் என்னையவே வந்து நீங்கள் எழுதி கொடுத்தா தான் நீங்கள் மனுவாக எழுதி கொடுங்க, அப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னா, இது அரசியல் விதியில் எந்த ஆக்டில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரே வந்து ஒவ்வொரு கோரிக்கையும் இப்போ நேராக இவரை கூப்பிட்டு வந்து இவரே பார்க்குறாரு. அது பத்தாமல் நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு எங்களவே மிரட்டுறாங்க. அப்போது புளியம்பட்டியிலுடைய நகராட்சியாக செயல்படுதா இல்லை சர்வாதிகாரியாக அரசு ஊழியர்கள் செயல்படுறாங்களேங்கிறது, இது ஒரு மக்களில் தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் புகட்டணும் என்பதை என் பணிவான வேண்டுகோள். ஆகவே இதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியரிடம் அவருடன் முறையிட்டுள்ளேன். ஆகவே உடனடியாக இதற்கு ஒரு நல்ல தீர்வு மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுக்க வேண்டும். அப்புறம் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஓரத்தில் ஏதோ டெய்லி அன்றாட வேலை செய்கிட்டு இருக்கிறவங்க இளநீ கடை, இந்த கயிறு கடை இதை வச்சு சின்ன கடை, ஒரு பந்தலை கூட இல்லாமல் வெயிலில் போட்டு ஏதோ படதா கட்டி விற்றுட்ருக்குறாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவங்க இதில் ரோடு அகலப்படுத்துகிறப்பவோ இல்லை வேறு தூர்வாரி பணிகள் வர்றப்போ அவங்க அப்புறப்படுத்தினா அப்போ அப்புறப்படுத்திட்டு போயிட்டு போகிறாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வந்து அவங்கள வந்து ஒரு தான் தோன்றித்தனமாக நீங்கள் காலி பண்ணுங்கன்னா புளியம்பட்டியில் பூரா நகராட்சி முழுவதும் பூரா மேலே எல்லாமே ரோட்டு மேலே தான் நிறைய கடை வச்சுருக்கிறாங்க. ஆனால் பாவம் இவங்க எதோ இந்த ரோட்டு ஓரத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க, பாவம் ஏதோ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்க இவங்களை போய் தூக்குன்னு கமிஷனர் வந்து இப்படி பிடிவாதம் பண்ணிகிட்டு இருந்தது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே இந்த கலெக்டர் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தர வேண்டும். ஆகவே என்னிடமே இது மாதிரி நீங்கள் மனு எழுதி கொடுத்தா தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி என்னிடம் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். ஆகவே உடனடியாக இந்த கமிஷனரையும் இது குழந்தையாக இருந்த எஸ்ஐயும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கலெக்டர் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லைன்னா இது மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளே தான் இருக்குது. ஆனால் வேலை யாருமே அதிகாரிகளை வந்து யாரும் கரெக்டாக வேலை செய்கிறதில்ல. அதனால் அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யறதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இல்லைன்னா மாபெரும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.